எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு தங்கலான் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக்கிங்லாம் போயிட்டுருக்கு. முதல் நாள் வந்து நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷோலாம் ஃபில் ஆயிருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விக்ரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, வாழ்த்துக்கள நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்ப பக்கமா ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு தெரியுங்களா, விக்ரம் அவர்கள. இல்ல விஜய், அஜித் அவர்களுக்கெல்லாம் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் எங்க ஃபேன்ஸ் இருக்காங்க? அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வார்த்தையே ரொம்ப தப்பான வார்த்தை. அதுக்கு ஏதாவது வந்து கவுண்டர் அட்டாக்லாம் பண்ணி பேசலாம் அப்படின்லாம் நமக்கு தோணுச்சு. ஸோ இதிலேயே பேசிடலாம். ப்ரிவியூலயே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமால இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேட்டர் இல்லாத ஒரு நல்ல ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் தான். ரசிகர்கள் மத்தியில அவர் எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸா இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே ரொம்ப தெரியும். ரொம்ப நல்ல மனிதன். எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதாவது பொதுவான ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த விக்ரம் அவர்களுடைய படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற டாக் வந்துச்சுன்னா, பொதுவான ஆடியன்ஸ் போய் வந்து பார்க்குற ஒரு அற்புதமான மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ரிப்பீட் வேல்யூ இருக்கிற படங்கள் வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன்ல விஜய் அவர்கள், அஜித் அவர்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 2 திரைப்படங்கள் தான் இருக்கும். ஆனா விக்ரம் அவர்களுக்கு ரிப்பீட் வேல்யூ திரைப்படங்கள் வந்து 2, 3 திரைப்படங்கள் மேல இருக்கு. தில் படத்தையும் நீங்க வந்து எத்தன வாட்டி வேணா பார்க்கலாம். தூள் படத்த வந்து பார்க்கலாம். அந்நியன் திரைப்படத்த வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு மனநிலையில வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணி குடுத்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட பீக் ஆஃப் த கரியர் நீங்க தூள் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வாட்டி ரிப்பீட்டடா பார்த்தீங்கன்னா கூட போரே அடிக்காது. நான்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்குற படம் வந்து பார்த்தீங்கன்னா, தூள் திரைப்படம். ரொம்ப நல்ல திரைப்படம் அது கூட. ஸோ அப்படிப்பட்ட மனிதன். அ எல்லாத்துக்கும் ஒரு டவுன் டைம்னு ஒண்ணு வரும் லைஃப்ல. அவங்க எவ்வளவுதான் உழைப்ப போட்டாலுமே மக்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ அத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்ப்பாங்க. அதனால வந்து நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அ சினிமா அப்படிங்கிறது வந்து அவரு சினிமாக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே மனநிலையே தவிர, சினிமாக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு மெனக்கெடணும் அப்படிங்கிறது தான் விக்ரமுடைய ஒரே ஒரு மனநிலையே தவிர, மத்தபடி வந்து இவ்வளோ கலெக்ஷன் எடுக்கணும், அவ்வளோ கலெக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய மனநிலை கிடையாது. ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் வந்து போட்ட காச எடுத்து குடுக்கணும். ப்ரொடியூசருக்கு லாபமா அமையணும். பிளஸ் அவருடைய மனசுக்கும் ஒரு புதுசா ஒரு கேரக்டர் நடிச்சோம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நடிக்கிறாரு. தங்கலான் திரைப்படத்துக்கு மிக அற்புதமான ஒரு உழைப்ப வந்து அவர் போட்டிருக்கிறாரு. ஆ விஷுவல பார்க்கும்போது ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறது தெரியுது. இது வந்து என்னன்னா, அந்த கேஜிஎஃப் இடம் இருக்கு இல்லைங்க. கோலார் தங்க ஃபீல்டுல வந்து இருக்கிற அந்த பூர்வகுடி மக்கள் வந்து எந்த அளவுக்கு எதிர்த்திருப்பாங்க. அந்த தங்கத்த எடுக்க வந்தவங்கள வந்து எப்படி எதிர்த்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையா வந்து பேஸ் லைன வச்சு படம் பண்ணியிருக்கிறது தான். ரஞ்சித் அவர்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருந்தாரு. அத எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த படத்துல வந்து பார்வதி அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் நமக்கு தெரியும். அப்புறம் மாளவிகா மோகனன் இருக்காங்கல்ல அவங்க. மாளவிகா மோகனுடைய கேரக்டர் ரொம்ப பயங்கரமான பில்டப் பண்ணி நெறைய பேர் சொல்றாங்க. பசுபதி அவர்களுடைய கேரக்டர் ரொம்ப சொன்னாங்க. பசுபதி சார் வந்து மிரட்டிருவாரு. ஆனா மாளவிகா மோகன் இதுவரைக்கும் வந்து பயங்கரமா நடிச்சு இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. நெறைய வந்து ஃபோட்டோ ஷூட் அது இதுன்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனா அவங்க நடிக்க வேண்டிய ஒரு படமாக இந்த திரைப்படம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய உழைப்பு, அவ்வளோ பெரிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அவர்கள் அவங்களுக்கு குடுத்துருக்காரு. ஆனா, அ பசுபதி அவர்கள் வந்து அந்த கேரக்டர பத்தி பேசினத விட, மாளவிகா மோகனன் ரொம்ப பயங்கரமா பேசுறாரு. என்னால செய்ய முடியலன்னா, இந்த கேரக்டர் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன நடிச்சாங்களான்னு தெரியல. நம்மளுடைய மாளவிகா அவர்கள் அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் எங்க நடிச்சாங்களான்னு நமக்கு தெரியவே இல்ல. விக்ரம் அவர்கள் கூட அந்த அளவுக்கு பேசல. ஸோ, அ அவங்க பேச்ச கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, நடிப்புல கொஞ்சம் அதிகமான ஒரு இன்வால்வ்மென்ட்ட போட்டாங்கன்னா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாம நயன்தாராவ புடிச்சு இழுத்துட்டு இருந்தாங்க ஒரு டைம்னு நெனைக்கிறேன். ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா விசிபிலிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சினிமா வந்து விசிபிலிட்டி கிரியேட் பண்றதுனால மட்டுமே ஃபெமிலியர் ஆயிற முடியாது. நடிப்ப குடுத்தா மட்டும் தான், மக்கள ரசிக்க வச்சா மட்டும் தான் இடத்த பிடிக்க முடியும். பொதுவா பார்க்கும்போது, எனக்கு விக்ரம் அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு ரொம்ப 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 அந்த மைண்ட் செட்ல தான் அந்த படத்துக்காக நான் வந்து நாளைக்கு போகவே போறது. நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ரொம்ப நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பீரியட் ஃபிலிம் கிடைக்கும்போது, அதுக்கான மியூசிக் வந்து மிரட்டி விட்டுருவாப்புல. ஜிவி பிரகாஷோடைய அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த டேலண்ட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம 1001 படத்திலேயே பார்த்துருக்கோம். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றதுன்னா, சோழர் காலத்து கதைய எடுத்து பண்ணும்போது கூட, அதுக்கு அவர் போட்டிருந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ண விதமே ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ அந்த மாரி இந்த படத்துக்கும் பெரிய அளவுக்கு உழைப்ப போட்டிருக்காரு. அது வந்து கண்டிப்பா ஸ்க்ரீன்ல வந்து பார்க்கும்போது, நமக்கு அதுக்கு அழுத்தமா தெரியும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இது என்ன மாரியான வரலாற்று நிகழ்ச்சிய வந்து பேஸ் பண்ணி நெறைய வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து கதைய பார்த்தா தான் தெரியும். மொத்தத்தில நம்மளுடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான ஒரு பக்கங்கள வந்து இந்த படம் வந்து கொண்டு வந்து சேர்த்த போது, அந்த பக்கங்கள் நம்முடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கணும். அதே மாரி தமிழ் சினிமாவுக்கும் இது வந்து டப்பிங்ல வந்து பல லாங்குவேஜ்ல வந்து ரிலீஸ் ஆகுது. அவங்களுக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்ப வந்து 8 வாரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிடில வரும் அப்படிங்கிறனால எல்லா லாங்குவேஜ்லயும் படம் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அது நல்லபடியான ஒரு இடத்த நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு நெனைக்கிறேன். விக்ரம் அவருடைய உழைப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும். அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு
ஒரு எப்படி சொல்ல ஒரு சினிமா ரசிகனாக. ஏன்னா அவர் ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப ரசிக்கிறவன். அந்நியன் படம்லாம் வந்து நான் 23 வாட்டி நான் பார்த்துருக்கேன் அந்நியன் படத்த அப்படின்னா பார்த்துக்கங்க. ஸோ நான் வந்து அக்மார்க்கு ரஜினி சார் ஃபேனு. ஆனா வந்து விக்ரம் அவர்களுடைய அந்த படம் வந்து பேசப்பட்ட விதம், அந்நியன் படம் ஓடுன ஓட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லவே முடியாது. இப்ப இருக்க ஜெனரேஷன் பசங்களுக்கே பல பேருக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய பீக்கு டைம்ல இருந்த விக்ரம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ படத்தில போட்ட உழைப்புக்கு அப்புறமேட்டு கூட ஒண்ணும் பெரிய அளவிற்கு அவர் நெனைச்ச ஒரு இடத்த வந்து அவர் படங்கள் அடைய முடியல. ஆனா இந்த திரைப்படம் அந்த இடத்த நோக்கி அவர நகர்த்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். படம் பார்த்துட்டு அந்த என்ன வந்து உணர்வுகள் நம்மகிட்ட கடத்தப்படுதோ, அத அப்படியே வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். நாளைக்கு பார்த்துட்டு டீட்டெயிலா மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வுகளை வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்கும். தமிழ் சினிமா அ தமிழ் சினிமாவுக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட்ட குடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அத நோக்கி தான் எல்லாரும் பயணிச்சுப்பட்டுட்டு இருக்காய்ங்க. அ பாடல்கள் ஓரளவுக்கு பரவால்ல. வந்த பாடல்கள் வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா தான் இருந்துச்சு. ட்ரெய்லரும் நமக்கு ஓரளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே புடிச்சிருந்தது. விஷுவலா ரொம்ப அழகா தான் இருந்துச்சு. ரஞ்சித் அவர்கள் வந்து மேடையில பேசும்போது சொன்ன விதங்கள் வச்சு பார்க்கும்போதும், இந்த கதை வந்து ரொம்ப சாமானிய மக்களுடைய வலிகள சொல்றது மாரி தான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதெல்லாம் எனக்கு தோணுச்சு. ரிவ்யூ அப்படின்னு தோணும்போது இதெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க. நம்ம நெறைய பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். சரிங்களா? நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் சினிமா.